வந்து தம்பத்துக்கு பிரதிநிதியாக இருந்தான். ஒருத்தையார் விஷயத்தில் போய் கொக்கு மூக்கு எப்போதுமே பெருசாக இருக்கணும், ஒருத்தையார் விஷயத்தில் போய் மூக்கு நுழைக்கிறது. தம்பம்னா தங்கிட்ட இருக்க தோஷத்தை திருத்திக்கணும்னு பிரயத்னம் பண்ணலை, ஆனால் அந்த தோஷத்தை வெளியில் யாருக்கும் தெரியாத மறைக்கணும்னு நினைக்கக்கூடியவன் தம்பி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பத்தை கிளி இருந்தால் பகாசுரத்தால் அகாசுரன் மலைப்பாம்பு ரூபத்தில் வந்தவன். அந்த மலைப்பாம்புடைய வாயில் மேல் உதடு ஆகாசத்தில் இருக்குது, கீழ் உதடு கீழே இருக்குது. அகம்னா பாப்பம்னு அர்த்தம். பாப்பமானது ஆகாசத்திலேருந்து பூமி பர்யந்தம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு பாப்பம். அந்த பாப்பத்தை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னாக்க குழந்தைகள்லாம் அகாசுரன்னு தெரியாது, மதையுடைய குகையை நினைச்சிட்டு உள்ள நுழையலாம், கண்ணுகளோடு சேர்ந்து நுழையலாம். போகிற போதே கையால் தாளம் போட்டுண்டு வாக்கால் பகவன் அவன் கீர்த்தனம் பண்ணிகிட்டே போனான். கையால் தாளம் போடும்போது நாத பிரம்மம், வாக்கில் இருக்கக்கூடிய பகவன் நாம பிரம்மம். நாத பிரம்மமும் நாம பிரம்மமும் நாளைக்கு சேர போகுது. பஜனை முழுக்க அதானே, நாத பிரம்மமும் நாம பிரம்மமும் சேரவும் தான் பஜனை. அது பரபிரம்மத்தில் கொண்டு போய் விட்டுடும். அங்கே அகாசுரனை வதம் பண்ணி அந்த அகாசுர மோட்சத்தை ஒரு வருஷம் கழிச்சு 5ஆவது வயசில் பகவான் பண்ண லீலையை 6ஆவது வயசுல தான் குழந்தைகள் தான் கிரகத்தில் வந்து சொன்னார்கள். அந்த ஒரு வருஷ காலம் பிரம்மா திருட்டு போனதுனால, குழந்தைகளையும் கண்ணுக்குட்டிகளையும் திருட்டு போனதுனால தானே அத்தனை குழந்தைகள் அத்தனை கண்ணுக்குட்டிகள் அந்த குழந்தை